காஞ்சிபுரத்துல இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த புனித நகரத்துல அதிகமா அறியப்படாத பல அரிய ஆலயங்கள் இன்னும் மறைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் காஞ்சிபுரம் சொக்கீஸ்வரர் கோவில். மற்றொரு பெயரா கௌசிகீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு மிக அருகாமையில தான் அமைஞ்சிருக்கு. காமாட்சி அம்மன் ஆலயத்தின் அன்னசத்திரத்துக்கு அருகாமையிலையும் காமாட்சி கல்யாண மண்டபத்தை ஒட்டியவாறும் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. கிழக்கு நோக்கிய சன்னதி அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் வெளிப்படையா சின்னதா இருந்தாலும் கூட இந்த கோவில் சோழர் காலத்துல கட்டப்பட்டதா கல்வெட்டுகள் சொல்லுது. கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுல கோப்பரகேசரி வர்மன் காலத்தை சேர்ந்த தகவல்கள் காணப்படுது. அதன் அடிப்படையில இந்த கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய தல விருட்சமா வேப்பமரம் அரசமரம் ரெண்டும் ஒன்றா அசைந்து வளர்ந்து காணப்படுறது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது. இந்த ஆலயத்தின் விமானம் ஒற்றை அடுக்கு உருண்டை வடிவம் கொண்டது. கருவறையில கம்பீரமா காட்சி கொடுக்கக்கூடிய சொக்கீஸ்வரரோடு காமாட்சி அம்மனும் இருக்கிறது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு. கருவறை மேலுள்ள விதானத்துல ஒரு வியப்பூட்டும் சிற்பமும் இருக்கு. அதுல ஒரு நாகம் சந்திரனை விழுங்கும் காட்சி அழகா வடிவமைச்சிருப்பாங்க. சுற்றி இருக்கிற கோட்டங்கள்ல மேற்குல விஷ்ணுவும் வடக்குல பிரம்மாவும் அருள் பாலிக்கிறாங்க. இதோட யோக நரசிம்மர் சன்னதியும் இங்க இருக்கு. இந்த கோவில்ல மாதம் மாதம் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற சிவ பூஜைகள் ரொம்ப சிறப்பா நடக்குது. காஞ்சிக்கு போனா தவறாம தரிசிக்க வேண்டிய தலங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு.